போர் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இது 2 விதமா இருக்கும். ஒண்ணு சிம்பன்சிகள் வந்து மறைஞ்சிருந்து தாக்கும். இன்னொன்னு என்னன்னா எதிரில நேருக்கு நேர் போய் வந்து சண்டை போடும். சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற லெவல்ல இருக்கும். எப்படின்னா சிம்பன்சிகள் வந்து மரக்கிளையை உடைச்சு கையில எடுத்துக்கும். சண்டைக்கு எப்படி கத்தி ஈட்டி தூக்குறது அது மாதிரி வந்து எடுத்துக்கும். சிலதை வந்து பெரிய பெரிய கல்லை வந்து தூக்கி நின்னுக்கும். 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதுல ஆண்கள் வந்து 50 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே வந்து நின்றுருவாங்க, சண்டைக்கு தயாராயிருவாங்க. ஆனதுக்கு அப்புறம் 2 பக்கமுமே கத்தும், அது காடே வந்து அலரும் அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோத ஆரம்பிக்கும். அந்த மோதல் வந்து பயங்கரமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி குச்சி கட்டை அதெல்லாம் வச்சு எடுத்து அடிச்சுக்கிறது, பயங்கரமா வந்து முட்டி மோதுறது அப்படின்னு இதெல்லாமே வந்து நடக்கும். இப்ப உண்மை சம்பவத்தை நான் வந்து சொல்றேன். இதெல்லாமே வந்து இப்படி நடக்கும் அப்படின்றது உண்மையில லீக்கி அப்படின்ற ஒரு ஆண் தான் வந்து ஆல்பா மேலா இருந்துச்சு. ஆல்பா மேல் அப்படின்னா தலைவன். 1970 அந்த லீக்கி வந்து இறந்து போகுது. இறந்து போன உடனே அந்த குரூப்புக்குள்ள சண்டை நடக்கும்ல, மோதல் யாரு வந்து அடுத்து வர்றது அப்படின்ற ஒரு ஆண் தான் வந்து ஜெயிச்சு ஆல்பா மேலா வந்து பதவி ஏத்துக்குச்சு. இப்ப பதவி ஏத்துக்கிட்ட உடனே சில பிரச்சனைகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இவங்க 2 பேருக்கும் என்ன ஒரு விஷயம்னா, இவன் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிச்சோம்னா இவனெல்லாம் தூக்கி போட்டுறலாம், இவன்லாம் நம்மளை ஆட்சி செய்யறதா அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் வந்து இவங்க 2 பேருக்கும் இருந்துட்டே இருந்தது. இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிடறாங்க. இது வந்து ஆச்சரியப்பட வச்சது. மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே பழி உணர்வு இதுங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி இதுல ஹம்ப்ரி பண்ணது ரைட்டா, சார்லி வந்து இந்த மாதிரி குரூப்பை பிரிச்சுட்டு போனது ரைட்டா? விக்ரமா வேதாவான்னு கேட்கிற மாதிரி கேட்குறீங்க. சிம்பான்சிக்கு நடுவுல ஏன் போர் வருது? போன வீடியோவில் சிம்பான்சிகளுக்கு நடுவில் இருக்கிற சோசியல் பிஹேவியர், அதோட கேரக்டர்ஸ், லைக் அது குழந்தையில எப்படி விளையாடுது, அதுக்கப்புறம் எப்படி மெச்சூரிட்டி ஆகுது, அதை விட இன்னும் சுவாரஸ்யமானது சிம்பான்சி தத்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அதை விட அடுத்து ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு மாதிரி நல்ல சேஃப் ஜோன்னா, இது வந்து அப்படியே ஆப்போசிட் ஜோனா ஒரு போர். சிம்பான்சிகளுக்கு நடுவில் எப்படி போர் வருது, அந்த போரில் சிம்பான்சி எப்படி ஜெயிக்குது, ஏன் போர் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் சிம்பான்சிக்கு நடுவுல ஏன் போர் வருது? 2 காரணம் இருக்கு. முதல் காரணம் வந்து எல்லை தான். இப்ப சிம்பன்சிகளுக்கு அப்படின்னு சொல்லி அது கம்யூனிட்டியா தான் வாழும். ஒரு கம்யூனிட்டியில நம்ம சொல்லியிருக்கோம் 20ல இருந்து 150 வரைக்கும் கூட இருக்கும். அது ஒரு கம்யூனிட்டியா இருக்கும். அதே மாதிரிதான் இன்னொன்னும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸா பிரிஞ்சு இருக்குல்ல. அப்படி பிரிஞ்சு இருக்கும்போது அவைகளுக்குன்னு சொல்லி ஒரு எல்லை இருக்கும். இவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நமக்கு, அதுக்கப்புறம் உள்ளது அடுத்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம எப்படி நாடோட எல்லையை பிரிக்கிறோம் அந்த மாதிரிதான் வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். இப்ப இந்த ஒரு எல்லைக்குள்ள அவங்களுக்கு உணவு தீர ஆரம்பிக்கும்ல, கொஞ்சம் கொஞ்சமா வந்து மரங்கள் அழியிறது, இல்லைன்னா அந்த சீசன் முடிஞ்சு போறது, அதுக்கு தேவையான வேட்டையாடுறதுக்கு கொலாபஸ் மங்கி மாதிரியான குரங்குகள் இல்லாம போறது, இப்படி எல்லாம் நடக்கும்போது அப்ப வேற வழி இல்லை, நம்ம வந்து அடுத்த கம்யூனிட்டி அட்டாக் பண்ணி அவங்களுக்குள்ள நம்ம போர் செஞ்சு அந்த இடத்த ஆக்கிரமிச்சு ஆகணும் அப்படின்ற நிலை வரும். இப்போ அந்த இடத்துக்கு போனா சாப்பாடு கிடைக்கும்ன்ற மைண்ட் செட்ல தான் இவங்க சண்டைக்கு போறாங்க. ஆமா, அதுக்காக இது வந்து ஃபர்ஸ்ட் சண்டைக்கு போகும். இன்னொன்னு காரணம் என்னன்னா பழி வாங்குறது. பழி வாங்குறதுக்காகவும் முன்னாடி இந்த குரூப்போட சேர்ந்து இருந்திருக்கலாம், அது இப்ப பிரிஞ்சு போய் ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கலாம். அதை பார்த்து வெறுப்பாகி அதை பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கூட சிம்பன்சிகள் வந்து போர் தொடுக்கும். இதெல்லாமே வந்து காரணம். இப்ப இவங்களுடைய போர் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இது 2 விதமா இருக்கும். ஒண்ணு சிம்பன்சிகள் வந்து மறைஞ்சிருந்து தாக்கும். இன்னொன்னு என்னன்னா எதிரில நேருக்கு நேர் போய் வந்து சண்டை போடும். இப்போ இந்த சண்டை போடுறது எந்த இடத்துல ப்ரோ சண்டை போடும்? எல்லைக்கு நடுவுல. இப்ப ஒரு குரூப்போட ஒரு கம்யூனிட்டியோட எல்லை இது, இன்னொன்னு இது அப்படின்னா இதுக்கு இடையில தான் வந்து சண்டையை ஆரம்பிக்கும். சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற லெவல்ல இருக்கும். எப்படின்னா 2 பக்கமும் வந்து 2 பக்கமும் இப்ப வந்து கம்யூனிட்டியில 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அதுல ஆண்கள் வந்து 50 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து அப்படியே வந்து நின்றுருவாங்க, சண்டைக்கு தயாராயிருவாங்க. ஆனதுக்கு அப்புறம் சிம்பன்சிகள் வந்து மரக்கிளையை உடைச்சு கையில எடுத்துக்கும். சண்டைக்கு எப்படி கத்தி ஈட்டி தூக்குறது அது மாதிரி வந்து எடுத்துக்கும். சிலதை வந்து பெரிய பெரிய கல்லை வந்து தூக்கி நின்னுக்கும். அதுக்கப்புறம் சிலது வந்து ஆக்ரோஷமா கத்தி பயங்கரமா வந்து மண்ணை அந்த தரையை இருக்குல்ல நிலத்தை வந்து குத்துறது,
வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மோதுறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் வந்து ரெண்டு பக்கமும் நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டா மோதுறதுக்கு அப்புறம் எங்க எனர்ஜி இருக்கும்? அதுக்கு வந்து நிறைய எனர்ஜி இருக்கும். ஏன்னா அதுக்கு தசை பலம் ஜாஸ்தி. மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி கொழுப்பு அதிகமா இருக்காது, தசை தான் வலிமை அதிகமா இருக்கும். அதனால அந்த எனர்ஜி இருக்கு. ஸோ அந்த எனர்ஜியோட அந்த ஆண்கள் வந்து பயங்கரமா வந்து கத்தும், ரெண்டு பக்கமுமே கத்தும், அது காடே வந்து அலரும் அந்த நேரத்துல. அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோத ஆரம்பிக்கும். அந்த மோதல் வந்து பயங்கரமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி குச்சி கட்டை அதெல்லாம் வச்சு எடுத்து அடிச்சுக்கிறது, பயங்கரமா வந்து முட்டி மோதுறது அப்படின்னு இதெல்லாமே வந்து நடக்கும். இப்ப சண்டையில ஒரு குரூப் கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுப்போம், அந்த கம்யூனிட்டி சைடு மட்டும் பயங்கர அடி வாங்கி ஒரு 7-8 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்படியே வந்து மிச்ச கம்யூனிட்டி அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு பின்வாங்கி ஓட ஆரம்பிச்சிடும். இப்படி பின்வாங்கி ஓடிட்டா அந்த நிலப்பரப்பு வரைக்கும் இவங்க வந்து துரத்திட்டே போகும். துரத்திட்டே போய் அவங்களுடைய எல்லையும் கடந்து மிச்சம் அந்த சிம்பன்சிகள் எல்லாத்தையுமே விரட்டி விட்டுட்டு அந்த ஒரு எல்லையுமே தனதாக்கிக்கும் இந்த சிம்பன்சி. சரி ப்ரோ, இப்போ அந்த போருக்கு வந்து பெண்கள் வந்து எப்படியுமே இந்த எல்லைக்குள்ளதான் இருப்பாங்க, கரெக்டா? அப்ப இந்த எல்லையில பெண்களும் இருக்கும், குழந்தை சிம்பான்சியும் இருக்கு. அப்ப இந்த பெண்களை என்ன பண்ணும், குழந்தைகளை என்ன பண்ணும், ஓடுற சிம்பான்சி என்ன பண்ணும்னா, இப்போ ஓரளவுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அந்த பெண் வந்து இருந்தும் பலன் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பெண்களை வந்து அடிச்சு விரட்டிடும். அதே மாதிரி இளம் பெண்களா இருந்தா அந்த பெண்களை இது தனக்குரியதாக்கிக்கும். அதாவது தங்களுடைய குரூப்லயே அந்த கம்யூனிட்டிலேயே ஒரு ஆளா வந்து உள்ள வச்சுக்கும். அந்த மாதிரி வந்து செஞ்சிடும். குழந்தை சிம்பான்சிய அதையும் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணிரும். மத்த அந்த இளம் ஆண்களை மட்டும் அடிச்சு விரட்டும். அப்ப குட்டி பெண்களை தான் வச்சுக்கிறோம், ஆமா வச்சுக்காம அது வந்து அடிச்சு துரத்திட்டு அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் வந்து தனக்கானது அப்படின்னு மாத்திக்கும். இப்படிதான் சிம்பன்சிகளுக்குள்ள போர் நடக்குது. இப்ப உண்மை சம்பவத்தை நான் வந்து சொல்றேன், இதெல்லாமே வந்து இப்படி நடக்கும் அப்படின்றது. உண்மையில 1974ஆம் ஆண்டு ஒரு பெரிய போர் ஆரம்பிச்சு 1978 வரைக்கும் நடந்துச்சு. இதை பதிவு செஞ்சவங்க மெயினா ஜேன் குட்டால் அப்படின்ற இங்கிலீஷ் பிரைமட்டாலஜிஸ்ட் தான். இவங்களை பத்தி நான் போன வீடியோலயே சொல்லிட்டனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத மட்டும் சொல்றேன். இவங்க 1960கள்ல இருந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து டான்சானியால இருக்கிற கிகோமா அப்படின்ற ஒரு ரீஜன். அங்கதான் ஒரு பெரிய நேஷனல் பார்க். அது வந்து 52 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்கும், அவ்வளோ பெரிய நேஷனல் பார்க். அதான் வந்து கோம்பே நேஷனல் பார்க். இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட சிம்பன்சிகள் சேர்ந்த ஒரு கம்யூனிட்டி இருந்தது. அந்த கம்யூனிட்டியோட பேரே வந்து கசகலா அப்படின்றதுதான். இந்த கசகலா அப்படின்ற கம்யூனிட்டியில ஆரம்பத்துல லீக்கி அப்படின்ற ஒரு ஆண் தான் வந்து ஆல்பா மேலா இருந்துச்சு. ஆல்பா மேல் அப்படின்னா தலைவன். சோ அந்த ஒட்டுமொத்த பேருக்குமே சேர்த்து அதுதான் வந்து ஹெட்டா இருந்துச்சு, லீக்கி அப்படின்ற ஆண் சிம்பன்சி. 1970 அந்த லீக்கி வந்து இறந்து போகுது. இறந்து போன உடனே அந்த குரூப்புக்குள்ள சண்டை நடக்கும்ல, இப்போ மோதல் யாரு வந்து அடுத்து வர்றது அப்படின்னு. அதுல வந்து ஹம்ஃப்ரி அப்படின்ற ஒரு ஆண் தான் வந்து ஜெயிச்சு ஆல்பா மேலா வந்து பதவி ஏத்துக்குச்சு. இப்ப பதவி ஏத்துக்கிட்ட உடனே சில பிரச்சனைகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது. என்னன்னா, இந்த ஆல்பா மேல் வந்து மத்தவங்களை வந்து சரியா மதிக்காம தான் தான் பெரிய ஆளு, தனக்கு தான் எல்லாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தது. தலைவன் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும், அந்த மாதிரி விட்டு கொடுத்து போற அந்த மனப்பான்மை வந்து ஹம்ஃப்ரிக்கு இல்லாம இருந்தது. வெறும் பலம் மட்டும்தான், பலத்தை வச்சு மட்டும் ஆட்டி படைச்சான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே 2 பிரதர்ஸ் இருக்கிறாங்க, ஹியூ அண்ட் சார்லி அப்படின்னு. இவங்க 2 பேருமே, இந்த ஹியூ வந்து 1944 பிறந்தது, சார்லி வந்து 1951 பிறந்தது. இவங்க 2 பேருக்கும் என்ன ஒரு விஷயம்னா, இவன் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிச்சோம்னா இவனெல்லாம் தூக்கி போட்டுறலாம், இவன்லாம் நம்மளை ஆட்சி செய்யறதா அப்படின்னு சொல்லி ஒரு கோவம் வந்து இவங்க 2 பேருக்கும் இருந்துட்டே இருந்தது. காலப்போக்கில் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈகோவா மாற ஆரம்பிக்குது. அதே மாதிரி சார்லி வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு சிம்பன்சி. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு தான் தலைமை பண்பு இருக்கு, நானா எல்லாரையும் அரவணைச்சு போவேன், ஆனா இந்த ஆள் அப்படி இல்லை அப்படின்ற அந்த கோபமும் அந்த பதவி வெறியும் இதுக்கு வந்து இருந்தது. அப்ப சமயம் பார்த்து கவுத்துறணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி நினைச்சிட்டே இருக்கும்போதுதான் ஓரளவுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த ஹம்ஃப்ரின்ற ஆல்பா மேல் இருக்குல்ல, அதுக்கு சப்போர்ட்டா கிட்டத்தட்ட 7 பேத்துக்கு மேல ஆண்கள் வந்து இருந்தாங்க. பீட்டா மேலா இருந்துச்சு. பீட்டா மேல் இருக்குது. அதே மாதிரி ஒட்டுமொத்த ஆண்களும் ஒரு 8 பேர் வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. ஆனா சார்லிக்கு வந்து அவங்க அண்ணனான ஹியூ, அதே மாதிரி கூட இன்னொரு 4 பேர், கோலியாத், அதுக்கப்புறம் கோடி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்னீஃப் அப்படின்னு சொல்லி 4 பேர் இருந்தாங்க. 3 பெண்கள் இவங்களை வந்து
சார்லியை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதுல வந்து அவனுக்கு வந்து 12 பெண்கள் சப்போர்ட் பண்ணாங்க. சோ இப்படி இருந்தனால சண்டைக்கு போனா வேஸ்ட், ஏன்னா 8 பேரும் சண்டைக்கு வருவானுங்க. அப்ப நம்ம வந்து பிரிஞ்சிருவோம், நம்ம ராஜ்யத்தை வந்து ரெண்டாப்ப வந்து தனி நாடு கேட்டுவோம் அப்படின்னு சொல்லி சார்லியையும் ஹியூவும் முடிவு செஞ்சு பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுக்கிட்டு அந்த கோம்பே நேஷனல் பார்க் இருக்குல்ல, அதுல வடக்கு பகுதியை கசகலா அப்படின்ற அந்த கம்யூனிட்டிக்கு விட்டுட்டு இந்த சார்லி ஹியூ அவங்களுடைய குழுவை வந்து வழிநடத்தி தெற்கு பக்கம் போயிடுறாங்க. இந்த அந்த ஹியூ சார்லி இவங்க 2 பேர் பிளஸ் இன்னும் 4 ஆண்கள், அதாவது அடல்ட்ஸ், 3 பெண்கள், அதுக்கப்புறம் குட்டிகளும் இருந்தாங்க. சோ அவங்கள கூட்டிட்டு தனி கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி தான் கஹாமா அப்படின்றது, கஹாமா கம்யூனிட்டி. சோ ஒரு பக்கம் கசகலா, இன்னொரு பக்கம் கஹாமா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் வந்து இது வந்து 1974. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான போட்டி பொறாம ஹம்ஃப்ரிக்கு. இவனுங்க போய் தனியா வந்து ஒரு நம்மகிட்ட இருந்தே பிரிஞ்சு போய் ராஜ்யத்தை பிரிச்சுட்டு போயிட்டானுங்க, இவங்களை வந்து சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிடறாங்க. முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, 1974 ஜனவரி 7 இவங்க வந்து நம்ம வந்து கூட்டா சேர்ந்து தனித்தனியா வர்ற அந்த குரூப்ல இருந்து தனித்தனியா சாப்பிடுறதுக்காக வர ஆண்களை கொன்னுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிடறாங்க. அதுபடியே இந்த ஹம்ஃப்ரி குரூப் வந்து போயிடுது, கசகலா கம்யூனிட்டி அவனுங்க போயிடுறானுங்க, அந்த தெற்கு பக்கமே மெல்ல போயிடுறாங்க. போகும்போது கோடி அப்படின்னு சொன்னேன்ல, அந்த 6 பேர்ல ஒரு ஆண், அவன் வந்து தனியா சாப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க சுத்தி வளைச்சு தாக்குறாங்க. அவனும் வந்து எதிர்த்து தாக்குறான், இருந்தாலும் 5-6 பேரை தாக்க முடியாது. ஆமா, பயங்கரமா அடிச்சு காயத்தை ஏற்படுத்தி 1974 ஜனவரி 7 முதல் கொலை செய்யறாங்க. கொலை செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சில மாசங்கள் கழிச்சு மறுபடியும் வந்து உள்ள வராங்க. வந்து அடுத்தடுத்து வந்து ஒவ்வொருத்தனையும் வந்து அடுத்து வந்து டா அப்படின்றவன் அவனை வந்து கொல்றாங்க, இதே மாதிரி தனியா சுத்தி வளைச்சு. அதுக்கப்புறம் அந்த குரூப்லயே ஹெட்டான சார்லி அவனையும் வந்து 1977 வாக்குல இதே மாதிரி சுத்தி வளைச்சு கொல்றாங்க. இப்படி கொல்லும் போது அவன் வந்து தப்பிச்சு ஓடிடுறான், இருந்தாலும் பட்ட காயம் இருக்குல்ல, அதனாலயே அடுத்த நாள் இறந்து போயிடுறான். ஆனா அப்பவே வந்து அந்த சிம்பன்சி குழுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு கொன்னது வந்து நம்ம கூட இருந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ அவங்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி. அப்ப அதுலயே கோலியாத் அப்படின்னு சொன்னல, அவர் வந்து வயசானவர், பெருசு. அந்த பெருசு வந்து இந்த 2 குரூப்புக்கும் பொதுவான ஆளு. என்னதான் இந்த தெற்கு குரூப்போட கஹாமா குரூப்போட வந்திருந்தாலும் கசகலா குரூப்பா சேர்ந்து இருந்தாங்கல்ல, அப்ப எல்லாரும் வந்து மதிக்கக்கூடிய ஒரு ஆளாதான் இந்த கோலியாத் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இருக்குதா. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஹியூ அப்படின்ற சார்லியோட அண்ணன் அவனையும் இதே மாதிரி கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் கோலியாத் எல்லாம் கொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா அப்படி அவங்க வந்து பாரபட்சமே பார்க்கல, அந்த பெரிய மனுஷனையும் வந்து சுத்தி வளைச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஸ்னீஃப் அவன் வந்து ஓடி ஒளிய பாக்குறான், எப்படியா தப்பிக்கணும்னு பாக்குறான், ஆனா அவனையும் வந்து சுத்தி வளைச்சு இறுதியா 1978 அவனையும் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. மிச்சம் 3 பெண்கள் இருப்பாங்க, அவங்கள வந்து இவனுங்க கிட்னாப் பண்ணிடுறானுங்க. ஸோ ஒட்டு மொத்தமா அந்த பழி இருக்குல்ல, நம்மளை விட்டு போயிட்டானுங்க துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த வெறியில வந்து இந்த மாதிரி ஒரு போர் செஞ்சு அவங்க அத்தனை பேரையுமே வந்து சுத்தி வளைச்சு முடிச்சுட்டாங்க. இது வந்து 4 வருஷம் ஒவ்வொருத்தரையா போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி நடந்தது. ஸோ இது வந்து ஆச்சரியப்பட வச்சது, மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே பழி உணர்வு இதுங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இதுல யார் பண்ணது ரைட்டு? இதுல ஹம்ஃப்ரி பண்ணது ரைட்டா, சார்லி வந்து இந்த மாதிரி குரூப்பை பிரிச்சுட்டு போனது ரைட்டா? ஏன்னா ஹம்ஃப்ரி பக்கம் பார்த்தா ஒரு நியாயம் இருக்கு, இது ஒட்டுமொத்தமா நம்மளுடைய குரூப்பா இருக்கும்போது உன்னால என்ன தனியா நின்று ஜெயிக்க முடியாது அப்படின்ற நிலைமையில நீ ஏன் தனியா வந்து ஒரு குரூப்பை பிரிச்சுட்டு போனோம், அது நீ வந்து என்ன துரோகம் பண்ணி என்னோட இடத்தையே எடுத்துக்கிட்ட அப்படின்னு ஹம்ஃப்ரி நினைக்கிறான். சார்லி என்ன நினைக்கிறான்னா, உனக்கு தலைமை பண்பே இல்லை, எல்லாரையும் அரவணைச்சு போகாம உனக்கு பிடிச்சவங்களை மட்டும் அரவணைச்சிட்டு எங்களை அடிமமாயி நடத்துற அப்படின்னு. அப்ப ஹம்ஃப்ரி ரைட்டா சார்லி ரைட்டா? விக்ரமா வேதாவான்னு கேட்கிற மாதிரி கேட்குறீங்க. யாரு ரைட்டு? தனியா போனவங்க தாங்க ரைட்டு என்ன பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா 2 பக்கமும் நியாயமும் இருக்கு, ஆனா 2 பக்கமும் அவங்க போனதுக்கான காரணம் வந்து என்னையும் கரெக்டா ட்ரீட் பண்ணேன்னா நான் ஏன் போறேன் அப்படின்னு தானே இருப்பாங்க. சோ அவங்க அப்படி போனது கரெக்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. சரி, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுவாங்க கண்டிப்பா. ஓகே, இப்ப தெரிஞ்சிருச்சு, நாங்க சொல்றோம் விக்ரமா வேதாவா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு மாதிரி
ஏன் அப்படி அவ்வளவுதானே எல்லாம் நம்ம தான். ஆனா மரியாதை கொடுக்கலைன்னா மனிதர்கள் மட்டும் இல்ல சிம்பான்சி எதிர்த்து நின்று போராடி இருக்கு. ஸோ அதுக்கே நம்ம பாராட்டணும். ஓகே, அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? அடுத்த வீடியோல சிம்பன்சி பிளஸ் அதை பத்தின இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களும், அடுத்து நம்ம தொடர்ந்து கொரில்லாவா சிம்பான்சில இருந்து அடுத்து கொரில்லாக்கு போறோம். அப்ப அடுத்து இன்னும் சிம்பான்சிக்கு 2 வீடியோ எதிர்பார்க்கலாம். ஓகே, விக்ரமா வேதாமான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.